ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் மோட்டார் அப்டின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்றத பத்தி தான் பார்த்துட்டுருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு? அது எதுக்காக வச்சிருக்காங்க? அது எப்படி வேலை செய்யுது? அதில என்னென்ன டைப் இருக்கு? நேம் பிளேட் டீடைல் எப்படி பார்த்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறது? அத எப்படி கனெக்ட் பண்றது? ரெகுலரா பண்ணக்கூடிய மெயின்டனன்ஸ் என்னென்ன? அப்டின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மோட்டார் ஸ்டார்டர்ஸ்ல டீவெல் ஸ்டார்டர் அப்டின்னா என்ன? அதோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி பண்றது? ஸோ அதனோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்றது? அப்டின்றத ரியலா செஞ்சு பார்த்தோம். இப்ப அதனோட கன்டினியூட்டியா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். என்ன திடீர்னு அந்த டாபிக்க பத்தி பார்க்குறோம் அப்டின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆறது அப்டின்ற சீரிஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி டைரக்ட்டா மேனேஜர் ஆக முடியும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்லயும் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்திலேருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்டின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்துல நம்ம லீடர் ஆயிடலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில் அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியர ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்டின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப் நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ்ல இன்னைக்கு நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர பத்தி பார்க்க போறோம். இப்ப ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்டின்னா என்னன்னா, நம்ம மோட்டர கனெக்ட் பண்றதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட் அப்டின்னு வச்சுக்கலாம். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த மெத்தட்லாம் மோட்டர்ல இருக்கக்கூடிய 6 டெர்மினல்ல ஏதாவது ஒரு 3 டெர்மினல்ல ஸ்டார் கனெக்ஷன்ஸ் அத டெல்டா கனெக்ஷனா பெர்மனன்ட்டா பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனா ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ல நம்ம ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் 2மே லைன்ல இருக்கும். மோட்டார் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார் வந்து சர்க்யூட்டுக்குள்ள உள்ள வரும். ஸோ மோட்டர் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகி ரெகுலர் ஸ்பீட ரீச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சர்க்யூட்லேருந்து ஸ்டார் ஐசோலேட் ஆயிட்டு டெல்டா வந்து லைன்ல கொண்டு வருவாங்க. இதனால தான் இது வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எதுக்காக அந்த மாரி ஸ்டார் டெல்டா 2மே லைன்ல கொண்டு வராங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் ஸ்டார் கனெக்ஷன்ஸோட வோல்டேஜ் கரண்ட் பிஹேவியர். அதோட வோல்டேஜ் வந்து லைன் வோல்டேஜ்க்கும் ஃபேஸ் வோல்டேஜ்க்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். இதனால நம்மளோட ஸ்டார்ட்டிங் கரண்ட் வந்து கம்மியா இருக்கும். அதாவது பெரிய பெரிய மோட்டர்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, அதனோட ஸ்டார்ட்டிங் கரண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் அத ஸ்டார்ல கனெக்ட் பண்ணி அதனோட ஸ்டார்ட்டிங் கரண்ட்ட குறைப்பாங்க. குறைச்சதுக்கப்புறம் மோட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகி அதோட ரெகுலர் ஸ்பீட ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்டார வந்து சர்க்யூட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெல்டா லைன்ல கொண்டு வருவாங்க. டெல்டால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நமக்கு தேவையான ஹை பவர், ஹை டார்க் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஓகே. ஓகே. நம்ம இன்டர்வியூல கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம். எதுக்காக மோட்டர ஸ்டார்ல ஸ்டார்ட் பண்ணி டெல்டால கொண்டு வராங்க? டெல்டால ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ல கொண்டு வரக்கூடாதா? அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். ஸோ அந்த சமயத்தில நம்ம இந்த ஃபேஸ் வோல்டேஜ், லைன் வோல்டேஜ் டிஃபரன்ஸ்னால தான் இந்த கரண்ட் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. இப்ப ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படின்னா என்னன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்ப அதனோட சர்க்யூட்ட பத்தி பார்க்கலாம். அந்த சர்க்யூட்ட பத்தி எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட பவர் சர்க்யூட் எப்படி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்யூட்ட நம்ம டெமோ பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட சர்க்யூட் வந்து சரியா அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த பவர் சர்க்யூட்ல ஏதாவது ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா, அத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட்ல ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி ஒண்ணொண்ணையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட பவர் சர்க்யூட்ட எப்பயும் பண்ற மாரி மோட்டார் டிபி இருக்கு நம்மட்ட. அதுல வந்து 6 டெர்மினல் இருக்கு. அதில நம்ம ரெகுலரா பண்ற மாரி எந்த ஒரு ஷார்ட்லயும் யூஸ் பண்ண போறதில்லங்க. ஓப்பனா வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் பண்றது நம்மட்ட 3 பேஸ் சப்ளை இருக்கு. 3 பேஸ் சப்ளை ஃபர்ஸ்ட்டு ஐசோலேஷனுக்காக எம்சிபி குடுத்துட்டோம். எம்சிபி குடுத்ததுக்கப்புறம் நம்ம ரிமோட்லேருந்து ஆன் பண்றதுக்கான ஒரு மெயின் கான்டாக்டர் குடுத்துருக்கோம். அந்த இதில குடுத்துட்டு அதனோட அவுட்புட் எடுத்து கொண்டு வந்து ஒரு ஓஎல்ஆர் அல்லது எம்பிசிபி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட மோட்டர் ரேட்டிங்க்கு தகுந்த மாரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் ஓஎல்ஆர் எடுத்திருக்கேன். ஓஎல்ஆர் குடுத்துட்டு ஓஎல்ஆர்லேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம டிவியோட ஒரு சைட்ல நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஓகே. ஓகே பண்ணியாச்சு. என்னோட ஆப்போசிட் சைட்ல கனெக்ட் பண்றதுக்கு நம்ம அதே மாரி எம்சிபிலருந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம். எடுத்து டெல்டா கான்டக்ட்டோட இன்புட்ல குடுத்தாச்சு. டெல்டா கான்டக்ட் இன்புட் குடுத்ததுக்கப்புறம் அதனோட அவுட்புட்லேருந்து கொண்டு வந்து நம்ம டிபியோட இன்னொரு சைட நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஓகே. கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம இந்த U1, U2, V1, V2, W1, W2 கரெக்ட்டா குடுத்துருக்குமா? அதாவது வைண்டிங்கோட டெர்மினேஷன்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருக்கா? அப்டின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்டின்னா, நீங்க வந்து ஏதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இத என்ஷூர் பண்ணிக்கங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க நேரா குடுத்துட்டு இந்த கனெக்ஷன்ஸ் இங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா தேவையில்லாத கன்ஃப்யூஷன்ஸ கிரியேட் பண்ணும். அதனால நம்ம எப்பயும் ஸ்டாண்டர்டா குடுக்குற மாரி வைண்டிங் டெர்மினேஷன்ஸ குடுத்துக்கங்க. குடுத்துட்டு இந்த மாரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ டெல்டா கனெக்ஷன்ஸ் முடிஞ்சுச்சு. அடுத்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ். ஸ்டார் கனெக்ஷன்ஸ் பண்றதுக்கு அதே மாரி இங்கிருந்து லைன் எடுத்து கொண்டு போயி ஒரு கரண்டோட இன்புட் குடுத்து, அதோட அவுட்புட்ல கொண்டு வந்து ஸ்டார்லிங்க் போட்டு கனெக்ட் பண்ணணும். அதாவது 3 ஃபேஸையும் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு ஸ்டார்லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப அதையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம என்ஷூர் பண்ணணும். என்னன்னா, நம்ம டெல்டா கனெக்ஷன்ஸ் வந்து இங்க ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா U1, W2, U1, W2, V1, U2, V1, U2, W1, V2, W1, V2 இது கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டோட பவர் சர்க்யூட் முடிஞ்சுச்சு.
இதே மாதிரி நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட்டும் பண்ணிடலாம். கண்ட்ரோல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக பார்த்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் சைட்லேருந்து நம்ம 2 லைன் எடுத்துப்போம். பாசிட்டிவ், நெகட்டிவ் அல்லது ஃபேஸ் நியூட்ரல் நம்மளோட கண்ட்ரோல் டிவைஸஸை பொறுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே. எடுத்துட்டு இதுக்கு இடையில தான் நம்ம பவர் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிவைஸ் என்ன இருக்குது? மெயின் கான்டாக்டர். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்தாச்சு. அதில் A1 A2 இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை அங்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கான்டாக்டர். ஸோ அதுவும் இங்கே இருக்குது, எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்டா கான்டாக்டர், அதையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே. இதில் முக்கியமான இன்னொரு டிவைஸ் நம்ம விட்டுட்டோம். என்னென்னா இப்போ நம்ம அதோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம், மோட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார் கனெக்ஷன்ஸில் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் சர்டன் டைமுக்கு அப்புறம் டெல்டாக்கு மாறும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த டைமை மானிட்டர் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமர் தான். ஸோ அந்த டைமரையும் வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ நம்ம பவர் சர்க்யூட்டில் காட்டலை, நான் கண்ட்ரோல் சர்க்யூட்டில் தான் காட்ட முடியும் அப்படின்றதுனால இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த டைமரை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகே. அந்த டைமர் வந்து நம்ம மெயின் கான்டாக்டரோட சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவர் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய மெயின் டிவைசஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த டிவைசஸ்லாம் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஆக்சிலரிஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு மெயின் கான்டாக்டர் ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் வேணும். NO எலமெண்டோட எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு NC, அதுக்கப்புறம் OLRோட NC, அதுக்கப்புறம் எமர்ஜென்சியோட NC. ஓகே. இதுக்கப்புறம் மெயினாக பண்ணக்கூடியது நம்ம இந்த லேட்ச் சர்க்யூட். ஏன்னா நம்ம புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம லேட்ச் சர்க்யூட் போட்டாச்சு. ஓகே. நம்ம டியூவல் ஸ்டார்ட்டில் பண்ணுற மாதிரி மெயின் கான்டாக்டர் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான அவ்வளோ சர்க்யூட்டை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கான்டாக்டர் ஆன் பண்ணும்போது நம்ம டைமரையும் ஆன் பண்ணணும். ஸோ அதுக்கும் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. இங்கே பேரலாக கொடுத்தோடனே நம்ம டைமரும் ஆன் ஆயிரும். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார் கான்டாக்டர் ஆன் பண்ணணும். ஸ்டார் கான்டாக்டர் ஆன்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஒரு எடுத்து கொண்டு வந்து லைன் கொண்டு போகணும். ஏன்னா இப்போ எப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போவும் இது நடக்கணுன்றதுனால இங்கேருந்து ஒரு லைன் எடுத்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டைமரோட NCயில் கொடுத்துருக்கோம். ஏன்னா டைமரோட NCயில் கொடுத்துருக்கோம். இது ஏன் இங்கே NCயில் கொடுத்துருக்கோன்ற நான் சொல்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெல்டா கான்டாக்டரோட NCயில் கொடுக்கணும். நம்ம அந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம்லங்க. ஸோ இப்போ ஆப்போசிட் கான்டாக்டரோட NC வந்து நம்ம இன்டர்லிங்காக கொடுக்கணும். 2 ஒரே சமயத்தில் ஆன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அந்த ஆப்போசிட்டில் கொடுப்போம்னு பார்த்தோம்லங்க. அந்த மாதிரி நம்ம டெல்டா கான்டாக்டரோட NC கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம ஸ்டார் கான்டாக்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம டெல்டா கான்டாக்டருக்கு இங்கேருந்து ஒரு லைனை எடுத்து கொண்டு போய் நம்ம டைமரோட NO, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டார் கான்டாக்டரோட NC, ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெல்டா கான்டாக்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இந்த டைமரோட கான்செப்ட் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம புஷ் பட்டன் ஆன் பண்ண உடனே மெயின் கான்டாக்டர் ஆன் ஆயிரும். அதே சமயத்தில் டைமர் ஆன் ஆயிரும். டைமர் ஆன் ஆச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த NC வழியாக நமக்கு இந்த ஸ்டார் கான்டாக்டர் அப்படின்றது ஆன் ஆகும். இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செட் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்டார் டு டெல்டா மாறுறதுக்கான டைம் செட் பண்ணியிருப்போம். அந்த டைமர் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் சேஞ்ச் ஓவர் அப்படின்றது நடக்கும். இந்த சேஞ்ச் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டார் கான்டாக்ட் வந்து கட் ஆகிட்டு டெல்டா கான்டாக்ட் அப்படின்றது லைனில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சர்க்யூட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ மெயின் சர்க்யூட் முடிஞ்சு. ஸோ இப்போ இதில் ரெகுலராக பார்க்குற மாதிரி இண்டிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இண்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் மோட்டர் ட்ரிப்புக்கு டைரெக்டாக நம்ம OLRலேருந்து ஒரு NO போட்டு கொடுத்துடலாம். இதே மோட்டர் ஆன் கண்டிஷனுக்கு நம்ம மெயின் கான்டாக்டரோட NOவில் கொடுத்தோம்னா நம்ம மோட்டர் ஆன் கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற இண்டிகேஷன் நமக்கு தெரியும். மோட்டர் ஆஃப் கண்டிஷனுக்கு நம்ம மெயின் கான்டாக்டரோட NCலேருந்து கொடுத்தோம் அப்படின்னா மோட்டர் ஆஃப் கண்டிஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. இப்போ இதுதான் வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டு. இப்போ இந்த சர்க்யூட்டில் ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா கனெக்ஷன் எப்படி ஆட்டோமேட்டிக்காக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு MC வழியாக சப்ளை உள்ளே வருது. வந்தோடனே மெயின் கரண்ட் ஆன் ஆகும். மெயின் கரண்ட்லேருந்து அப்படியே சப்ளை மோட்டரோட ஒரு டெர்மினலுக்குள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் அடுத்து க்ளோஸ்டு சர்க்யூட்டை தேடி போகும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் கனெக்ட் ஆன் ஆகுது. ஸ்டார் கனெக்ட் ஆனோடனே அங்கே வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்டார் கனெக்ட் ஆஃப் ஆகிட்டு அடுத்து டெல்டா கனெக்ட் ஆன் ஆகும். அப்போ என்ன ஆகும்? அடுத்து க்ளோஸ்டு சர்க்யூட்டை பார்க்கறதுக்காக டெல்டா சர்க்யூட் வழியாக வந்து போய் திரும்ப நம்ம மெயின் சர்க்யூட்டோட ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி தான் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் அப்படின்றது சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஓகே. இப்போ பவர் சர்க்யூட்டு, கண்ட்ரோல் சர்க்யூட் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம பண்ண சர்க்யூட்டு சரியா தப்பா அப்படின்றத ரியலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அது டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நான் ஆல்ரெடி ஒயரிங் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சப்ளைக்காக SMBS கொடுத்து வச்சுருக்கேன். அந்த SMBSல மைனஸ்லேருந்து கொண்டு வந்து நம்ம கான்டாக்டரோட மைனஸ் கொடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டெல்டா கான்டாக்டரு, இது ரெண்டாவது வந்து ஸ்டார் கான்டாக்டர். ஓகே. அதுக்கப்புறம் டைமரு, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மெயின் கான்டாக்டர். இப்போ ஃபஸ்ட் நம்ம SMBSலேருந்து மைனஸ் எடுத்து கொண்டு வந்து எல்லா கான்டாக்டரோட A2 கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார் கான்டாக்டருக்கான A2, டெல்டா கான்டாக்டருக்கான A2 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம மெயின் கான்டாக்டருக்கான A2, அதுக்கப்புறம் நம்ம டைமருக்கான A2வும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ மைனஸ் முடிஞ்சு அடுத்து ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதில் எடுத்து கொண்டு போய் நம்ம ஸ்டாப் புஷ் பட்டனு, அப்புறம் OLRோட NC இதில் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே NO, நம்ம ஸ்டார்ட் புஷ் பட்டனோட NO. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து கொண்டு போய் எங்கே கொடுத்துருக்கோம்? நம்ம மெயின் கான்டாக்டரோட NO. ஸோ அதுலேருந்து NO எடுத்து கொண்டு போய் ஆப்போசிட் வருது. ஏன்னா அது லேட்ச் சர்க்யூட்டு. ஸோ அதுலேருந்து NOலேருந்து அப்படியே வெளியில் வந்து திரும்ப போய் A1ல் கனெக்ட் ஆகும். மெயின் கான்டாக்டரோட A1ல் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒயர் எங்கே போகுதுன்னா டைரெக்டாக நம்ம டைமர் ஆன் பண்ணுறதுக்காக போகுது.
அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் வந்து எடுத்து கொண்டு வந்து டைரெக்ட்டா நான் மெயின் கனெக்டர் ஆன் பண்ணியாச்சு. ஓகே. மெயின் கரண்ட்டுக்கான சப்ளை முடிஞ்சுச்சு. அடுத்து நம்ம டைமரோட என்சி சப்ளை. என்சிக்கு வந்து நம்ம இந்த என்ஓலேருந்து எடுத்து கொண்டு வந்து என்சி கொண்டு போய் நம்ம அந்த டெல்டா கனெக்டரோட என்சி வழியா கொண்டு போய் நம்ம அந்த ஸ்டார் கனெக்டரோட ஏ1ல குடுத்துட்டோம். ஏன்னா இன்டர்லாக்காக குடுப்போம்னு சொல்லி பார்த்தோம். அது குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டைமரோட என்ஓலேருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த எல்லோ கலர் ஒயர நம்ம அந்த ஸ்டாரோட என்சிலேருந்து கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் திரும்ப டெல்டாவோட ஏ1ல நம்ம கனெக்ட் பண்ணோம். அதுவும் பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. இப்போ நம்மளோட சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ இதில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்டாப் பூஸ்ட் பட்டன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன். இப்போ நம்மகிட்ட ஓஎல்ஆர் இருக்கு. அந்த ஓஎல்ஆர் வந்து வேலை செய்யல. ஆக்சுவலா அது வந்து ஃபால்ட்டி ஆனது. ஸோ ஜஸ்ட் டெஸ்டிங்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அது வந்து அந்த என்சி டெர்மினல நான் இப்போ ஷார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குடுத்த சர்க்யூட் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஷார்ட் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்துக்கங்க என்சி தான். அந்த என்சி டெர்மினல்ல தான் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஜூம் பண்ணி காட்டுறேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே. இப்போ ஸ்டார்ட் பட்டன பிரஸ் பண்ணுவோம். பிரஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பட்டன பிரஸ் பண்ணோனே டைமர் ஆன் ஆகுது. இப்போ வந்து சரியா என்சி எதுவும் க்ளோஸ் ஆகல ஓஎல்ஆர்ல. இப்போ நல்லா பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் டைமர் ஆன் ஆயிடுச்சு. மெயின் கனெக்டர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா கனெக்டர் லைன் வந்துருச்சு. ஓகே. திரும்பவும் பண்றேன் பாருங்க. இப்போ ஸ்டாப் பட்டன பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பட்டன பிரஸ் பண்ண உடனே, ஸோ நம்மளோட மெயின் கனெக்டரும், ஸ்டார் கனெக்டரும் ஆன் ஆகும். சேம் டைமரும் ஆன் ஆகும். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே மெயின் கனெக்டர், டைமரு, ஸ்டார் கனெக்டர் 3மே ஆன் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்டா கனெக்டர் லைன் வந்துருச்சு. ஸ்டார் மட்டும் கட் ஆகும். அப்புறம் டெல்டா வந்து லைன்ல வந்துருச்சு. ஓகே. இதே நீங்க அந்த என்சி இப்போ ஓஎல்ஆர் வந்து ட்ரிப் ஆச்சு அப்படின்னா, டைரக்ட்டா எல்லா சர்க்யூட்டுமே ஆஃப் ஆகி போயிரும். அந்த மாரி தான் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அப்படின்றது வேலை செய்யும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம குடுத்த சர்க்யூட் வந்து பக்காவா வேலை செய்யுது. ஓகே. இப்போ பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட் 2ம் பார்த்துட்டோம். அத வந்து டெமோ பண்ணியும் பார்த்துட்டோம். இனி அந்த சர்க்யூட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பவர் சர்க்யூட். பவர் சர்க்யூட்ல அதிகமா பிரச்சனை வருது எங்க? நம்ம ரெகுலரா பார்க்குற மாரி லூஸ் கனெக்ஷன் தான். டிவில லூஸ் கனெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கான்டாக்டர்ல ஏதாவது லூஸ் கனெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெயின் ஸ்டார் கனெக்டர் அல்லது டெல்டா கனெக்டர் பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதான் வந்து கன்டினியூஸ் ஆன்லயே இருக்கும். ஆன் ஆஃப் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதிகம் அப்படின்றதுனால, ஸோ இந்த மெயின் கனெக்டர் பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அத நம்ம டைம் பேஸ்ட் ரீப்ளேஸ் பண்றது மூலமா அந்த பிரச்சனைய நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்டா கனெக்டர் ஃபெயிலியர் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா இதில வந்து அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் அப்படின்ற கண்டிஷன்ல டெல்டா கனெக்டர் ஃபெயிலியர் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓஎல்ஆர் ஃபெயிலியர். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்லங்க டெமோலயே ஓஎல்ஆரோட என்சி வந்து நெறைய நேரத்தில ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதனால அத நம்ம செக் பண்றது மூலமா அந்த பிரச்சனைய கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒயர் மெல்ட்டிங். ஸோ இப்போ நம்ம வந்து ஒயர் போடும்போது லூஸ் கனெக்ஷனா போடுறோம், இல்ல வந்து அண்டர் ரேட்டட் ஒயரிங்கா போட்டோம் அப்படின்னா, ஸோ அதிக கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த ஒயர் எரிஞ்சு போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பவர் சர்க்யூட்டு. இதே நீங்க கண்ட்ரோல் சர்க்யூட் எடுத்தீங்க அப்படின்னா, நம்ம டியூவல் ஸ்டார்ட்ல பார்த்த மாரி தான். ஃபர்ஸ்ட்டு நம்ம சோர்ஸ செக் பண்ணணும். கண்ட்ரோல் சப்ளை கரெக்ட்டா இருக்கா? அதனோட புரொடெக்ஷனு ப்ளஸ் எஸ்எம்பிஎஸ் ஆகட்டும், அது டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், இது கண்டிஷன் நல்லா இருக்கா? அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சப்ளைலேருந்து அடுத்து எங்க போகுது அப்படின்றத ட்ரேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு என்சி, எமர்ஜென்சியோட என்சி கரெக்ட்டா இன்புட், அவுட்புட் சப்ளை வருதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓஎல்ஆர், அதுக்கப்புறம் ஸ்டாப் பூஸ்ட் பட்டனோட என்சி. மெயினா நம்ம என்சில தான் பிரச்சனை வரும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ டைம் பேஸ்ல என்சி எலமெண்ட்ட ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, மெயினா பிரச்சனைகள நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாப் பூஸ்ட் பட்டன், மெயின் கான்டாக்டரோட என்ஓ ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப ரேர் கேஸ். பேஸ்ட் ஆன் த சப்ளை ட்ராக்கிங்க பொறுத்து நம்ம அந்த பிரச்சனைய ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஃபால்ட் என்ன அப்படின்னா, டைமரோட கான்டாக்ட் ஃபெயிலியர். டைமர் ஆன் ஆகும். ஆனா அந்த கான்டாக்ட் சேஞ்ச் ஓவர் அப்படின்றது நடக்காது. சில நேரங்கள்ல டைமர் ஆனே ஆகாது. ஸோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டர பொறுத்தவரைக்கும் அதிகமா பிரச்சனை வரக்கூடிய ஏரியா அப்படின்னா, இந்த டைமரு, அப்புறம் வந்து இந்த ஓஎல்ஆரோட என்சி. இதுதான் 2 தான் அடிக்கடி பிரச்சனை வரும். அத செக் பண்றது மூலமா நம்ம ஈஸியா பிரச்சனைய சால்வ் பண்ணிடலாம். ஓகே. 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 இப்போ ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டர பத்தின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். அதில ஃபர்ஸ்ட்டு ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்டர் அப்படின்னா என்ன? எதுக்காக நம்ம அத யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம குடுத்த சர்க்யூட் கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணி செக் பண்ணோம். அதாவது பிராக்டிகலா நம்ம கான்டாக்டரோட கனெக்ட் பண்ணி செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பவர் சர்க்யூட்ல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட்ல என்னென்ன மாரி பிரச்சனை வரும், அத எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்ப இதே மாரி நம்ம அடுத்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டர் சீரிஸ்ல இருக்கக்கூடிய விஎஃப்டி பத்தி பார்க்க போறோம்.
அதாவது மெயினாக டியூவல் ஸ்டார்டர், ஸ்டார்டர் டேட்டா ஸ்டார்டர், அதுக்கப்புறம் விஎஃப்டி தான் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம விஎஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டார்டர் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் ரொம்ப ரேர் கேஸ் தான். நம்ம ஸ்டார்டர் டேட்டா ஸ்டார்டர் பண்ணுற மாதிரி தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ இதில் மெயினாக சாஃப்ட் ஸ்டார்டர், விஎஃப்டி. ஸோ விஎஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டார்டர் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்றதுனால நம்ம அடுத்த வீடியோவில் வந்து விஎஃப்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.